இந்த இளையகுமாரன் தவறு செஞ்சுட்டான். அதை மீண்டும் தகப்பன் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எதையுமே இயேசு சொல்லலை அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்றேன்னா, இப்ப மீண்டும் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்ட அந்த இளையகுமாரன் மறுபடியும் எதை கொண்டு அவன் ஜெயம் பெற்றிருப்பான் அப்படின்னா, அவருடைய அன்பை கொண்டு. என்னுடைய தகப்பன் இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நான் செஞ்ச எல்லா பாவங்களையுமே எனக்கு மன்னிச்சிட்டாரு. இனிமேல் நான் அப்படி ஒரு பாவத்தை நான் செய்யவே கூடாதுன்னு ஒரு முழுமையான தீர்மானத்தை எடுத்திருப்பான். ஏன்னா ஆஸ்தி எல்லாத்தையுமே அழிச்சு போட்டான். அதுக்கப்புறம் தகப்பன் பலவிடியா அவனுக்கு ஆஸ்தியை கொடுத்துருப்பாரா மாட்டாரா? அதுக்கப்புறமும் அவனுக்கு ஆஸ்தியை கொடுத்துருப்பார். அவனுடைய சகோதரன் கூட அவனோட சண்டை போடுறதுக்கு தான் வந்தாரு. இவன் எல்லாத்தையுமே வீணடிச்சிட்டான், இவனை போய் நீங்க பலடி மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு. அதுக்குதான் தகப்பன் சொல்றாரு, நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கிற, எனக்கு உள்ளது எல்லாம் உனக்கு உண்டு. ஆனா இவன் தூர தேசத்துக்கு போனான், நம்மளை விட்டு பிரிஞ்சு போனான், பழையபடி நம்ம இடத்தில் திரும்ப வந்தான், நம்ம அவனை சேர்த்துக்கிட்டோம், அவனிடத்தில் நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு அந்த தகப்பனுடைய அந்த வார்த்தைகள் தான் அவனை பழையபடியும் அந்த பாவத்துக்குள்ள போக விடாம அவனை தடுத்திருக்கும். ஆமென். நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். நம்ம அநேக பாவங்கள்லாம் செஞ்சுட்டு பலவிடி விழுந்து பலவிடி அவர்கிட்ட போகும்போது நம்ம மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லை. நம்ம ஒரு தவறு பண்றோமா, அடுத்த விஷயம் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு, அவருடைய இரத்தத்தை கொண்டு, அவருடைய பலனை கொண்டு அந்த பிசாசை நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும். நம்ம பலவிடி ஒரே தவறுல தவறி விழுந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பலவீனம் மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவரே அதை பலவீனப்படுத்துறதா இருக்குது. ஏன்னா அவர் சிலுவையில பிசாசனுடைய தலையை நசுக்கி போட்டார், அவன் அங்க தோத்து போயிட்டான். பலவிடி அந்த பிசாசு நமக்கு முன்னாடி இடரல் வைக்கும் போது அதுல நம்ம விழுந்துடவே கூடாது. ஒரு பலன் வேணும். பிசாசு எப்படி நம்மளுடைய தவற முன்னாடி வச்சு இயேசுவையும் நம்மளையும் பிரிச்சுறானோ, அதுபோல பிசாசு நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு பாவ காரியங்களை வச்சு முன்னாடி வச்சுட்டு இதுல நீ விழுகிறியா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நம்ம சுய பலத்தினால போய் நின்று அதை ஜெயிச்சிடலான்னு பார்த்தோம்னா அது முடியவே முடியாது. நாம அவருடைய சிலுவையை முன்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா பிசாசுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும். ஆகா, இந்த